அரஹர நம பார்வதிபதையே அரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். குருபியோ நமக. இன்னைக்கு மகா சிவராத்திரி பூஜை. சிவராத்திரி அப்படிங்கிறது மாதம் சம்பவிக்கிறது. ஆனால் இன்னைக்கு மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி வருஷத்தில் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன். மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு அப்புறம் 14th டே மகா சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம். ஓகேயா? அப்புறம் இதோட மகத்துவம் என்ன, எதனால் இந்த சிவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவராத்திரினா ருத்ரன் சமகம் சொல்லிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம், அபிஷேகத்தை பார்ப்போம், கண்ணு ராத்திரியில் முழிச்சுட்டு இருப்போம். அதில் எதனால் இந்த சிவராத்திரி இன்னைக்கு கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? இதில் 3 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஒன்று ஸ்கந்த புராணத்தில் பிரம்மா கூறினதாக ஒரு வாக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, திருமாலும் பிரம்மனும் சிவபெருமானோட அடியும் முடியும் காணாத அருட்பெருஞ்சோதியாக திருவண்ணாமலையில் ஒரு பேரொளி பிழம்பாக காட்சி கொடுத்த தினமே சிவராத்திரி அப்படிங்கிறோம். இது எப்படின்னாக்கா, அரியும் யானும் முன்தெடும் அவ்வணர்கிரி அலைகிரி என்னும்படி நின்றதால் அவ்வொளி கிளர்ந்த இரவதே சிவராத்திரி ஆயினது அப்படின்னு ஸ்கந்த புராணத்தில் கூறியிருக்கா. ரெண்டாவது நம்ம உமாதேவி தன்னோட கையால் பரமேஸ்வரனோட கண்ணை மூடிடுறா விளையாட்டா. அது ஒரு பெரிய குற்றமாயிடுறது. அதனால் ஆகம விதிப்படி சிவபெருமானை 4 ஜாமங்களில் பூஜை செஞ்சு இன்னைக்கு உமா மகேஸ்வரி தன்னோட குற்றத்தை போக்கின்றதான இந்த டேயே சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறது. 3வது பாயிண்ட்டு, தேவாலும் அசுராலும் அந்த அமுதத்தை எடுக்கிறதுக்கோசரம் பார்க்கடலை கடையிறா. அப்போது ஆலகால விஷம் அந்த பாம்புலேருந்து வருது. அது பட்டா எல்லாருமே போயிடுவா. அதனால் அவ்வளவு ரொம்ப அது விஷம். அதை எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கோசரம் சிவன் அதை சாப்பிட்றார். அப்போ அந்த பார்வதி பயந்து போய் அதை கழுத்துலேயே பிடிச்சிட்றா. நீலகண்டன் ஆயிடுறது. கழுத்துலேயே அதை நிறுத்தி அன்னைக்கு அந்த சாயந்தரத்தில் இருந்து, அதாவது பிரதோஷம், இன்றைக்கி பிரதோஷத்துலேருந்து அப்படியே சிவராத்திரி, அந்த கழுத்துலேயே அந்த ராத்திரியில் நிறுத்தி விடுறா. அந்த ராத்திரி தான் சிவராத்திரி. அதனால் தேவர்கள்லாம் சிவனை பூஜை செஞ்சா. அதுபோல் நாமும் இன்றைக்கி பூஜை செஞ்சு எல்லா நலனும் பெற்று அருள் பாலிக்கணும். சிவபெருமான் நம்ம குடும்பத்துக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, காத்தால ஏந்து குளிச்சுட்டு சிவ சோஸ்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். சாயந்தரம் மெயின் ஃபஸ்ட்டு. ஓகேயா? கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோட போக வேண்டாம். ஓகேயா? சாமியை பார்க்கணும், வேண்டிக்கணும் அப்படின்ட்டு நம்ம வர்றது சகஜம்தான். ஆனால் இன்றைக்கி சிவராத்திரியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் புண்ணியம் தேடிக்கணும். ஓகே? அதனால் முடிஞ்ச வரைக்கும் போகும்போது பசும் பால் நிறையா கிடைக்கிறது. இப்போது கடையில் ஹட்சன் இந்த மாதிரி இவெல்லாம் நிறையா பசும்பால் சூப்பராக விற்கிறா. அந்த பசும்பாலில் ஒரு பேக்கெட் வாங்கி போய் சுவாமிக்கு கொடுக்கலாம். முடிஞ்சாக்கா ஒரு 4 வேளையும் போகிறேன்னா 4 பேக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க.
வச்சுட்டு ஒவ்வொரு வேலையும் போகும்போது நம்ம எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். ஒரு பேக்கெட் எக்ஸ்ட்ரா 2 பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஆற்று பூஜைக்கும் பண்ணணும். ஓகேயா? அப்புறம் கடையில் புஷ்பங்கள் நிறையா கிடைக்கிறது. வில்வம் நிறையா இருக்குது இப்போ கிடைக்கிறது. அந்த வில்வம் வந்து பேக்கெட்டாக போட்டு விற்கிறா. ஒரு பேக்கெட் 30 ரூபாய் என்னமோ. அது ஒரு 4 பேக்கெட் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் குழந்தையெல்லாம் பாட்டு சொல்லிக்கிறா அப்படின்னாக்கா, தேனில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் இன்றைக்கி பண்ணால் குழந்தைகள் நல்லா பாட்டு வரும், வித்தை வரும், நல்லா வளரும், குழந்தைகள் புத்திசாலித்தனமாக இருப்பா. அதனால் ஒரு 4 பாட்டில் தேன் வாங்கி கொடுக்கலாம். எல்லாம் உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி தான். இதெல்லாம் ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது. ஓகே, ஏதாவது ஒன்று வாங்கி போய் கொடுக்கலாம். பால் வாங்கி போய் கொடுக்கலாம். அபிஷேக சாமானங்கள்லாம் ஏதாவது வாங்கி போய் கொடுக்கலாம். ஓகேயா? அதனால் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி போய் கொடுத்தேன்னாக்கா ரொம்ப நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கலாம். ஓகே. 2வது, இந்த ஸ்பட்டிக லிங்கமோ இல்லை உங்கள் ஆற்றுல சிவன் ஏதாவது வச்சிருப்பேள். நீங்கள் எல்லார் ஆற்றுலையுமே சிவன் வந்து வச்சு பூஜை பண்ணுறது வழக்கம். அதனால் அந்த சிவலிங்கத்தை வந்து பால், க்ளீன் வாட்டர், தேன், விபூதி, வில்வம், புஷ்பம் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம வந்து யஜுர்வேதத்தில் வர்ற ஸ்ரீ ருத்ரம் சமகம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டி யூடியூப் போட்டுக்க வேண்டியதான். ஓகேயா? அதனால் இல்லை யாராவது சாஸ்திரிகள் வருவா அப்படின்னாக்கா அவளை வச்சு ஜெபித்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இன்றைக்கி ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்தேன்னாக்கா, காத்தால் குளிச்சுட்டு சுவாமிகிட்ட சங்கல்பம் பண்ணிக்கணும். என்னென்னு, இன்றைக்கி சிவராத்திரி, சிவனே நான் வந்து இன்றைக்கி சிவராத்திரி விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உண்டான மனநிலையை வந்து எனக்கு கொடுக்கணும் சுவாமி. என்னோட ஆசை, கோபம், மோகம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்னை வந்து தாக்காமல் நான் வந்து சுவாமியே வந்து கதியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்புறம் டே டைமில் எல்லாம் பூஜை, ஜபம், தியானம், நாம சங்கீர்த்தனம் இந்த மாதிரி சுவாமி உங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாத்தையும் சிவனை பற்றி கேட்டுண்டு யூடியூப்பில் கேட்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு புக்கு இருந்தால் சொல்லலாம். இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம சுவாமியவே நினச்சின்னு இருக்கணும். சாயந்தரத்தில் நம்ம ஸ்பட்டிக லிங்கமோ இல்லை ஏதாவது ஒரு நம்ம மாத்தில் இருக்கிற லிங்கத்துக்கு வந்து பூஜை செய்யணும். 4 காலம் பூஜை செய்யணும். ஓகேயா? அதாவது ஒரு ஜாமங்கிறது வந்து 3 மணி நேரம். சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிக்கணும். இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு அடுத்த நாள் காத்தால் 6 மணி வரைக்கும் 4 ஜாமம் 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து அபிஷேகம் பண்ணி சுவாமியை பூஜை பண்ணலாம். இல்லை சார் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் முடியாது, வயசாகிடுது, நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஹெல்த்தில், கண்ணெல்லாம் முழிக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ராத்திரி 11:30 1 மணி வரைக்கும் லிங்கோர்பவ காலம் அப்படின்னு பேர். இந்த டைமில் தான் திருமாலும் பிரம்மனும் அடியும் முடியும் பார்க்கணுன்ட்டு போன போது ஜோதி பிழம்பாக நின்ற நேரம். ஓகேயா? இந்த டைமில் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறது லிங்கோர்பவ காலம் அப்படின்னு பேர். இந்த டைமில் கட்டாயமாக சுவாமியை முழிச்சுட்டு இருந்து பார்த்து பூஜை பண்ணணும். ஸோ 11:30 இஸ் நாட் டூ லேட். ஓகே, தட் வீ கேன் மேனேஜ். 11:30 to 12 பூஜையை முடிச்சுட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் ஹெல்த் முடியாதவா போய் தூங்கிக்கோங்க. ஹெல்த்து நல்லா இருக்குது, என்னால் கண்டினியூ பண்ண முடியும்னா அடுத்த நாள் காத்தால 6 மணி வரைக்கும் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் சந்தியாவந்தனம், மத்தியானம் இதெல்லாம் பண்ணணும். 6 மணிக்கு முடிச்சுட்டு போய் தூங்கிடக்கூடாது. ஓகேயா? அப்புறம் அந்த புண்ணியம் எல்லாம் போயிடும். ஸோ அடுத்த நாள் வந்து பூஜையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு சிரம பரிகாரம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சந்தியாவந்தனம், மத்தியானம் நம்ம ரொட்டீனை ஆரம்பிக்கணும். ஓகேயா? இந்த பூஜை ஐ வில் ட்ரை டு அப்லோட்
ஸோ தட் யூ கேன் ஃபாலோ. ஓகே, ஸ்ரீ குருபியோ நமः.